டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் திறன்களை மேம்படுத்த இதுவே சரியான நேரம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மதுரை சென்ற பிரதமர் மோடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் பங்கேற்றார். அங்கு டிஜிட்டல் செயலாக்க திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்களை அவர் பார்வையிட்டார். இதையடுத்து நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, உலகளாவிய வாய்ப்புகள் நமது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கதவை தட்டுவதாக தெரிவித்தார். பல நாடுகளில் உற்பத்தியாகும் கார்கள் நமது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தயாரிக்கும் பாகங்களை கொண்டுள்ளதாகவும், உலகளாவிய விநியோக சங்கிலியில் வலுவான பகுதியாக நாம் மாறுவதற்கு சிறந்த வாய்ப்பு உள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். जब देश में नई टेक्नोलॉजी आएगी तो नई टेक्नोलॉजी से जुड़ा ग्लोबल इन्वेस्टमेंट भी आने वाला है. ये भी हमारी एमएसएमईज के लिए एक बहुत बड़ा अवसर है. इसलिए ये सही समय है कि हमारी एमएसएमईज क्षमताओं का विस्तार करें. தொடர்ந்து உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலில் சுமார் அரை மணி நேரம் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து சாலை மார்க்கமாக இரவில் பசுமலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கிய பிரதமர் இன்று தூத்துக்குடி சென்று வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். கடந்த ஆட்சி காலத்தை விட 3 மடங்கு தொகையை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தந்திருப்பதாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்துக்கு போதிய நிதி பகிர்வை தரவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். என் மண் என் மக்கள் நடைபயண நிறைவு விழா பொதுக்கூட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் என்ற இடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி திறந்த வாகனத்தில் வந்தார். அப்போது மலர்களை தூவி அவரை மக்கள் வரவேற்றனர். விழா மேடையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என்றார். தமிழகத்தில் 39 தொகுதிகளை பாஜக கூட்டணி வெல்லும் என்றும், தமிழகத்தில் ஒரு அரசியல் சரித்திரம் நடந்து கொண்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டு மக்கள் தன்மேல் அன்பு கொண்டவர்கள் என்றார். தமிழக வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய பிரதமர், கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றார். केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है. 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवल्यूशन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है. தொழில் துறையில் கொங்கு மண் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா விளங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள கொள்ளை கும்பலுக்கு முடிவு கட்டும் விதமாக 2024 தேர்தல் அமையும் என்றும், மத்திய அரசின் திட்டத்தால் தமிழகத்தில் ஒவ்வொரு இளைஞரும் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.